இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வாசிக்கிட்ட பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று பிரசங்கி அவிதமாய் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை ஆங்காங்கு நம்மை படிப்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நன்மைகளை செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். பிரசங்கி தன்னுடைய வாழ்நாளிலே கண்டுகொண்ட மனுஷன் மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று பிரசங்கி அவிதமாய் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். உயிரோடு இருக்கையில் நன்மை செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செத்தவர்கள் யாரும் நன்மை செய்ய முடியாது. உயிரோடு இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை செய்ய வேண்டும். அதான் பிரசங்கி சொல்லுகிறார். செத்த பிறகு நாம் என்ன செய்ய முடியாது? நன்மை செய்ய முடியாது. செத்தவனை பார்த்து நீ ஒரு நன்மை செய் என்று சொல்லி அவனிடத்திலே சொன்னால் அவனுடைய சரீரத்திலிருந்த ஜீவன் எடுபட்டபடியினால், அவன் பிணமாய் இருக்கிறபடினால் அவன் நற்கிரிகளை செய்ய முடியாது, நன்மைகளை செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உயிரோடு இருக்கும்போது உயிரோடு இருக்கிற மனிதர்கள் தான் நன்மை செய்ய முடியும். உயிரோடு இருக்கிற மனிதர்கள் தான் மற்றவர்களுக்கு நற்கிரிகளை செய்ய முடியும். அதன் வேதம் சொல்லும்போது ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தார்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டவர்கள், தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நன்மைகளை செய்ய வேண்டும். அதுவும் உயிரோடு இருக்கிற நாட்களிலே நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிரோடு இருக்கும்போது, நல்ல சுகமா இருக்கும்போது, நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது, நாம் நல்ல சுகமுடையவர்களாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நாம் படுக்கைக்கு போய்விட்டால் நன்மை செய்ய முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நல்ல சரீர சுகம் இருக்கும்போது, நல்ல காலநிலைகள் நமக்கு இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையின்படி நம்மால் இயன்ற நன்மைகளை உயிரோடு இருக்கும்போது செய்வதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே அது என்னதாம்? மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் அதுபோல் இல்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல கிறிஸ்தவர்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது தேவனுடைய அன்பு ருசி பார்த்தவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டவர்கள், அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எந்த விதமான ஒரு நன்மையும் மற்றவர்களுக்கு செய்வதை பார்க்க முடியாது. எந்த விதமான ஒரு நற்கிரியைகளையும் கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளையாய் வாழும்போது அவர்கள் செய்வதை நாம் பார்க்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நற்கிரியைகளை அவர்கள் புறப்படுவதை நாம் பார்க்க முடியாது. வேதம் சொல்லும்போது பாருங்கள், ஒரு விசுவாச தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அவரவரால் இயன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு அது செய்ய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் வெறும் விசுவாச வாழ்க்கை செய்கிறோம் என்று சொல்லி கிரியைகள் இல்லாமல் வாழும்போது நாம் பரலோகத்திலே ஒரு நாள் வெறுங்கையோடு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வெறுங்கையோடு பரலோகத்திலே நாம் நிற்க வேண்டிய ஒரு நிலை வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கையில் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இன்னும் வாசிக்கும் போது எபிரெயர் 13:16 தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது அங்கே சொல்லப்படுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் என்ன செய்கிறார்? பிரியமாயிருக்கிறார். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் என்ன செய்கிறார் என்றால் பிரியமாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பலி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு பல பலிகளை நாம் செலுத்துகிறோம். தேவனை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாம் தேவனை துதிக்கிறோம். தேவனை பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதித்து பலிகளை செலுத்துகிறோம்.
காணிக்கைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு நாம் என்ன செய்தோம்? கர்த்தருடைய சமூகத்தில் காணிக்கைகளை வைத்து தேவனுக்கு நாம் பலி செலுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு பலிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதுவும் ஒரு தான தர்மம் பண்ணுவது, இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தான நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இது ஒரு பலியாக இருக்கிறது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இது ஒரு பலி, தேவனுக்கு செலுத்துகிற ஒரு பலி. இதன் மேல் தேவன் என்ன செய்கிறார் என்றால் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமாயிருக்கிறார் தேவன், பல காரியங்களில் பிரியமாயிருக்கிறார். அதில் ஒன்று தான தர்மம் பண்ணுவதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தான தர்மம் பண்ண வேண்டும், தானம் செய்ய வேண்டும், பிறருக்கு தர்மம் செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டில் வந்து ஒருவர் தர்மம், ஐயா தர்மம் தாருங்கள் என்று சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? தர்மம் கொடுக்க வேண்டும். நம்மால் இயன்ற பொருட்களை ஆனாலும் சரி, ஒருவேளை காசானாலும் சரி, எதானாலும் நம்மளால் இயன்ற அந்த என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை தானமாய் தர்மமாய் பண்ண வேண்டியது இருக்கிறது. தேவனுடைய நாமத்தில் செய்ய வேண்டியிருக்கிறது. உலக மனிதர்களை கூட பார்க்கும்போது, உலக மனிதர்கள் தேவனுடைய அன்பை அறியாதவர்கள் மனிதர்கள் மேல் இறக்கப்பட்டு அவர்கள் ஏராளமான நன்மைகளை அநேக மனிதர்கள் செய்கிறத நாம் பார்க்கிறோம். உலகத்திலே ஏழைகளுக்கு நன்மைகளை செய்கிறத நாம் பார்க்கிறோம். அவருடைய காரியங்கள் நன்மைகளை செய்கிறத நாம் பார்க்கிறோம். உலக மனிதர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தேவனுடைய அன்பை ருசிக்காதவர்கள், நன்மை செய்ய வேண்டும் என்ற வேத வசனத்தை தெரியாதவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அவர்கள் நன்மைகளை செய்கிறத நாம் பார்க்கிறோம். அவர்கள் நற்கிரியைகளை செய்து ஜனங்கள் மத்தியிலே ஜனங்களுடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே சமயத்திலே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதை பார்க்க முடியாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். துயரப்படுகிறவர்களை பார்த்து ஒரு நன்மை செய்யாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசாரிக்காமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த தேவன் பிரியமாயிருக்கிற அந்த காரியங்களை குறித்து அவருடைய சிந்தையில இதுவரையிலும் பாருங்கள் அது உணர்வு வராமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பல வருடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டாலும், பல ஆராதனைகளை பங்கெடுத்து தேவனுடைய வசனங்களை கேட்டாலும் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் அப்படியே ஒரு காது வழியாய் கேட்டு இன்னொரு காது வழியாய் விட்டு விடுகிறத நாம் பார்க்கிறோம். அதை கிரியைகளிலே கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு முடியாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதன் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார், ஆகவே நானும் அதில் பிரியமாயிருந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைப்பதை விட்டுவிடுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்ய வேண்டும். அதுதான் இந்த உலகத்திலே பாருங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் உலகத்திலே வேறொன்றும் காண முடியவில்லை என்று பிரசங்கி அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், ஒரு தேவனுடைய குடும்பமாக இருந்தால் அவர்கள் நற்கிரியைகளை நன்மைகளை நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு விதத்திலே, ஒருவேளை பணமாக இருக்கலாம், ஒருவேளை நாம் நம்முடைய வார்த்தைகள் மூலம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய ஒரு மனிதன் சோர்ந்து போய் இருக்கும்போது, வாழ்க்கையில உடைந்து போய் இருக்கும்போது, வாழ்க்கையில நொறுங்குண்டு போய் இருக்கும்போது, வாழ்க்கையில திசை தெரியாமல் என்ன செய்வதென்று தவித்து அவ்விதமாய் அங்கராய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய நாமத்தினாலே சென்று நாம் அவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லி, தேவனுடைய வசனங்களை நினைப்பூட்டி, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவர்களை தேற்றி, அவர்களை கிறிஸ்துவின் பாதையில் அவர்களை ஸ்திரப்படுத்துவது அதுவும் ஒரு உதவியாக, ஒரு நன்மையாக இருக்கிறது. நம்மால் இயன்ற பொருள் உதவிகளை செய்வது அது ஒரு உதவியாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நம்மால் இயன்ற நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு அப்படியே செய்வதற்கு நமக்கு விருப்பம் வர வேண்டும். அதுதான் ஒரு உயிருள்ள கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் நீங்கள் ஒரு சிறு நன்மையை செய்தாலும் அது ஒரு பலியாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு, தேவனுடைய அன்பிலே வாழுகிற ஒரு மனிதனுக்கு, விசுவாசமாய் வாழுகிற ஒரு மனிதனுக்கு, எளிமையா இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நேரடியாக நாம் ஒன்றும் நன்மை செய்ய முடியாது. ஆண்டவர் பாருங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு
அவரை ஏழை எளியவர்களுக்கு நாம் நன்மைகளை செய்யும் போது அவர் தேவனுக்கே செய்தது என்று சொல்லி தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, மற்றவர்கள் மத்தியில் நற்கிரிகளை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, அது தேவனுக்கே செய்வது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், தேவனை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள், அவரால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் வேறுபரிக்கப்பட்டவர்கள், நான் விசுவாச வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நற்கிரியைகளை செய்தாக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நீங்கள் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது தேவன் அவரை வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆகவே தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அவருடைய தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது அவர்கள் நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. ஆவியானவர் அவர் நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். நற்கிரியைகளை செய், நன்மைகளை செய், நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆகவே நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அவரோடு கூட இருந்து அவ்விதமாய் அவர்கள் நன்மை செய்வதற்கு நேராய் தேவன் நடத்துகிறத நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அவரை நிரப்பி இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் போன இடமெல்லாம் நன்மைகளை செய்தார். அவரை நம்பி வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் நன்மைகளை செய்தார் என்று பார்க்கிறோம். பிணியாளிகள் வந்தபோது அவர்களை தொட்டு சௌக்கியமாக்கினார் என்று பார்க்கிறோம். பசியோடு இருந்தவர்களுக்கு ஆகாரங்களை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். என்னென்ன தேவைகளோடு வந்திருந்தார்களோ அவரிடத்தில் வேண்டிக் கொண்ட போது, அவரை நோக்கி பார்த்த போது அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தோடு வந்த மனிதர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து அவர்களை சமாதானத்தோடு போ என்று சொல்லி அப்படியே அவர்களை அனுப்பிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இந்த நற்கிரிகளை செய்யும் போது அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறத நாம் பார்க்கிறோம். உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நற்கிரிகளை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறர் துன்பப்படும் போது போய் அவர்களை பார்த்து விசாரித்து அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் இக்கட்டில் இருக்கும்போது, ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கும்போது, அவர்கள் மிகவும் நொறுங்குண்ட நிலையில இருக்கும்போது போய் அவர்களை பார்த்து அன்போடு விசாரித்து ஒரு வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, தேர்தலான வார்த்தைகளை சொல்லி, இயன்ற நன்மைகளை செய்து அவ்விதமாய் அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக ஒரு வார்த்தை அவ்விதமாய் தேவனிடத்திலே மன்றாடும் போது, ஜபிக்கும் போது அவருடைய இருதயம் சந்தோஷப்படும் அல்லவா? வேறு என்ன உதவி, ஒருவேளை பணம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், வேறு உதவிகளை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் போய் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவருடைய இக்கட்டிலே அவர்களுக்காக விடுதலை, ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படி அவர்களுக்காக ஒரு வார்த்தை ஜபிக்கும் போது அது எவ்வளவு பெரிய நன்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற கனிகளாக இருக்கிறது, பலிகளாக இருக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் என்ன செய்கிறார் என்றால் பிரியமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு தேவன் இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்றால், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நானே தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நானே கடன் பாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நானே வியாதிப்பட்டு நொறுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்,
கஷ்டத்தில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், நான் எப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்வதென்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இல்லாத காரியத்தை நாம் செய்ய வேண்டாம், முடியாத காரியத்தை செய்ய வேண்டாம், கடன் வாங்கி செய்ய வேண்டாம். நாம் இருக்கிறதிலே நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பட்டதாக இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஒன்றும் செய்யாமல் நாம் இருக்கும்போது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அது பிரயோஜனமற்றதாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஒன்றும் இல்லாமல், ஒரு கிரியைகளும் இல்லாமல் இருக்கும்போது, நம்மால் இயன்ற கிரியைகளை ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது அது வறுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நம்மால் தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இயன்ற நன்மைகளை, சிறு நன்மையாக இருக்கலாம், சிறு நன்மையாக இருந்தாலும் அதை சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய நாமத்தினாலே செய்யும்போது அதை இன்னும் அதிகமாய் செய்வதற்கு தேவன் உங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் அவிதமாய் முதல்ல பெரிய நன்மைகளை அப்படி யாரும் செய்ய மாட்டார்கள். சிறுக சிறுகதான் ஆரம்பிப்பார்கள். சிறுகதான் அதை ஆரம்பித்து தேவன் அவர்களை கொண்டு பெரிய நன்மைகளை செய்வதற்கு அவர்களை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லும் போது, கனி கொடுக்கிற மரத்தை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் என்ன செய்கிறார்கள்? சுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு சிறு கனியை கொடுக்க நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படி, இன்னும் அதிகமான நன்மைகளை நீங்கள் செய்ய ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அப்படியே நாம் இருக்கும்போது நம்முடைய காலம் வரையிலும், நம்முடைய முடிவு காலம் வரையிலும் அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நற்கிரிகளை, வேதம் சொல்லும் போது நற்கிரிகளை நன்மை செய்ய படியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லும் போது நன்மை செய்ய நீங்கள் படியுங்கள், நன்மை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? தேவனிடத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நன்மை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். தாய் தகப்பன் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் நன்மைகளை செய்கிறவர்களாய் அப்படியே வளருவார்கள். ஒரு தாயும் தகப்பனும் நற்கிரிகளை செய்வதிலே ஒரு மனமாய் செயல்படுவார்கள் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒரு மனதோடு நன்மை செய்வதற்கு ஒரு மனமுள்ளவர்களாக இருந்தால் அதை பார்த்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் என்ன செய்வார்கள் சொன்னால், சிறு பருவத்திலிருந்தே அந்த நன்மையான காரியங்களை செய்வதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு பெற்றோரிடத்திலிருந்து அவர்கள் படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்கும்போது பிள்ளைகளும் என்ன அதை கற்றுக்கொள்வர்களாக இருக்கிறார்கள். சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களே கற்றுக்கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நற்கிரிகளை செய்வதனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், ஒருபோதும் நாம் அதாவது குறைபட்டு போக மாட்டோம். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யும்போது அதிலே நீங்கள் பலுகி பெருக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். நீங்களும் நானும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நாம் தங்குகிற நம்முடைய தேசத்தில் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபையில் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்தில் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஏதோ ஒரு நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். தேவனுடைய அதாவது சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து பாருங்கள், அவர்கள் அழியாமையை தேடிக்கொள்ளுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாமல், ஏன் சோர்ந்து போகக்கூடாது? ஏன் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொன்னால், நன்மை செய்யும் போது தீமை நமக்கு வரும். நன்மை செய்யும் போது தீமை மனிதனுக்கு வருகிறத நாம் பார்க்கிறோம்.
நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை மறந்து போவார்கள், காலப்போக்கில் அவர்கள் மறந்து போவார்கள். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சோர்ந்து போகாமல் என்ன செய்ய வேண்டுமாம்? நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் அழியாமையும் கனத்தையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நன்மை செய்யும் போது பாருங்கள், இது அழியாமை பரலோகத்தில் நமக்கு பிரதிபலன் கிடைக்க போகிறது. பரலோகத்தில் ஒரு நாள் போகும்போது அங்கே உங்களுக்கு மகிமை கிடைக்க போகிறது, கனம் கிடைக்க போகிறது. இது அழியாத காரியம், இது அழியாமைக்குரியது. நற்கிரியைகளை நீங்கள் செய்வது அழியாமைக்குரியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழியாமைக்குரியதை நாம் என்ன செய்யணும்? தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நற்கிரியைகளை நாம் விதைக்கும் போது அது அழியாமல் இருக்கிறது. ஒருவேளை நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் மறந்து போவார்கள். நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருவேளை தீமை நமக்கு நேராய் வரலாம். ஆனாலும் பரலோகத்தின் தேவன் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு தக்கதான கனத்தையும் மகிமையும் அழியாமையும் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் போய் நிற்கும்போது அங்கே உங்களுக்கு அதற்கான பிரதிபலன்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து போயிருப்பீர்கள். ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னே செய்த நன்மைகளை ஒருவேளை நாம் மறந்திருக்கலாம். ஆனால் தேவன் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற ஒருவேளை நற்கிரியைகளானாலும் அது தீமையான காரியங்களானாலும் புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தேவன் எழுதி வைத்திருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தேவன் கொடுக்கும்போது, நன்மைகளை கொடுக்கும்போது, அதற்கான பிரதிபலன்களை, அழியாமையுள்ள காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷம், அப்பொழுது எவ்வளவு அருமையான மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே சமயத்தில் செய்யாமல் போகும்போது அங்கே நமக்கு என்ன செய்கிற வெட்கம் உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளும் போது, எல்லாருக்கும் இலவசமாய் தேவன், அதாவது நன்மையான காரியங்களை கொடுக்கும்போது, பிரதிபலன்களை கொடுக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ள, அதாவது நற்கிரியைகளை செய்யாமல் இருக்கிறவர்கள் அங்கே என்ன செய்வார்? வெட்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஐயோ ஆண்டவரே, நான் வறுமையாய் நான் வந்து விட்டேனே, பூமியில் வாழும்போது எந்த நற்கிரியைகளை நான் செய்ய தவறிவிட்டேனே ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே வெட்கத்திற்குள்ளாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே உலகத்தில் வாழும்போது தேவன் சொல்லுகிறார், நன்மைகளை செய்யுங்கள், நற்கிரியைகளை செய்யுங்கள். அப்படி செய்யும்போது அது உங்களுக்கு பரலோகத்திலே பிரதிபலன்களாய் இருக்கும் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் சோர்ந்து போகாமல் நாம் செய்ய வேண்டும். சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் வரும். நற்கிரியைகளை நாம் செய்யும் போது, ஒருவேளை நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் திருப்பி நமக்கு தீமைகளை செய்யும் போது, ஒருவேளை நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் நமக்கு ஒரு நன்றி சொல்லாமல் இருக்கும்போது ஒருவேளை சோர்ந்து போகலாம். அதான் வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அது மனிதர்கள் நமக்கு பிரதிபலன்கள் தருவார் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காமல் நாம் என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி செய்யும் போது அது பரலோகத்தில் உங்களுக்கு பிரதிபலன்களை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே ஒரு தேவனுடைய சீசி, தொற்கால் என்ற சீசி அங்கே நன்மைகளை செய்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் பாருங்கள் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் வாழ்ந்த நாட்களிலே தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீசி, தேவனுடைய மகள், தேவனுடைய சீசி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சீசி அவள் வாழ்ந்த இடத்திலே அவள் என்ன செய்து கொண்டு வந்தாலும் பாருங்கள், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். மிகுதியா என்றால் அதிகமாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் வாழ்ந்த இடத்திலே நன்மைகளை செய்து கொண்டு வந்தாள், மிகுதியாய் தர்மங்களை செய்து கொண்டு வந்தாள், மிகுதியாய் நற்கிரியைகளை செய்தாள். அவள் வாழ்ந்த இடத்திலே மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்கிறவளாய் அவள் காணப்பட்டாள். அவள் தேவனுடைய பிள்ளை,
தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவள், தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவள், தேவனால் அழைக்கப்பட்டவள், அவள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். அவளுடைய வாழ்க்கை நற்கிரியைகள் நிறைந்ததாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அவர் தர்மங்களை அவள் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள், தர்மங்களை செய்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் ஒரு தையல்காரியாக இருந்தாள். அவள் இறந்த போது அப்படி அவள் விதவைகள் எல்லாரும் அழுது என்ன செய்தார்கள்? அவளுக்கு அருகில் நின்று மிகுதியாய் விதவைகள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விதவைகளெல்லாம் நன்மை பெற்றுக் கொண்டவர்கள். இந்த தொற்காலனும் சீசனிடத்திலிருந்து ஏராளமான விதவைகள் நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த விதவைகள் தான் அழுது சொல்லுகிறார்கள், உயிரோடு இருந்த நாட்களிலே தொற்கால் அவர்களுக்கு வஸ்திரங்களை தைத்து கொடுத்ததை நினைத்து அவர்கள் அழுது காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறாள். உயிரோடு இருந்த நாட்களிலே எங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தவள் இப்பொழுது மரித்து போனாள் என்று சொல்லி அவ்விதமாய் அவளை சூழ்ந்து நின்று அழுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய வாழ்க்கை பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே நற்கிரியைகளை செய்து தர்மங்களை செய்து தேவனுடைய நாமத்தினால் வாழ்ந்தது நிமித்தமாக மரித்த பிறகு அவருடைய வாழ்க்கை பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையும் கூட மரித்த பிற்பாடும் பேச வேண்டுமானால் நற்கிரியைகளை செய்வர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்வர்களாக இருக்க வேண்டும். இன்னாரா மரித்து போனாள் என்று கேட்கும்போது சொல்ல வேண்டும், அவன் வாழ்ந்த நாட்களிலே அவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே சொல்லுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே சமயத்தில் நாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு விதமாய் இன்னாரும் மரித்து போனார் என்று கேட்கும்போது அவன் வாழ்ந்த நாட்களிலே என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? குடும்பத்துக்கு பிரயோஜனம் உண்டா? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டா? அயல்வாசிகளுக்கு பிரயோஜனம் உண்டா? யாருக்காவது பிரயோஜனம் உண்டா? ஒரு ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாத என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்ந்த நாட்களிலே அவனால் இயன்ற நன்மைகளை அவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அவள் செய்தார்கள் என்று சொல்லி அப்படியே அவருடைய வாழ்க்கை பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் மத்தியிலே பேச வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தொற்காலனும் சீசி அவள் வாழ்ந்த நாட்களிலே மிகுதியாய் தர்மங்களை செய்து கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். ஆகவே அவளுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை பேசப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையும் குறித்து பேச வேண்டும். மரித்தும் நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும். இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை பேசுகிறது. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய இந்த உலகத்திலே தேவனுடைய அன்பை ருசித்து வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் நன்மை செய்வர்களாக வாழ்ந்ததினாலே, நற்கிரியைகளை செய்ததினாலே பாருங்கள், அவருடைய வாழ்க்கை பேசுகிறதாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை மற்றவர்கள் மத்தியிலே பேசுகிறதாக காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை பேசிக்கொண்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லும்போது நீங்கள் வாசிக்கிற நிருபங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் வாசிக்கிற நிருபங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் போகும்போது மற்றவர்கள் உள்ளத்தில் பேசுகிற நிருபங்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அழகு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை படிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோமானால், நற்கிரியைகளை செய்வர்களாக நாம் வாழும்போது, நாம் போகும்போது மற்றவர்கள் மத்தியிலே உள்ளத்திலே அது பேசுகிறவராய் காணப்படுகிறது. வாசிக்கிற நிருபங்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பவுல் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நன்மை செய்ய நீங்கள் மறவாதிருங்கள். நன்மை செய்வதற்கு நீங்கள் மனம் அடிவுள்ளவர்களாய் இராதிருங்கள். ஆனால் நமக்கு நன்மை செய்வதற்கு நம்முடைய வாய்ப்புகள் இல்லையே, வசதிகள் இல்லை என்றுதான் நம்முடைய அந்த சூழ்நிலைகள் சொல்லும். அதே சமயத்தில் நம்ம இருக்கிற நிலையிலிருந்து நன்மை செய்ய நாம் பழக வேண்டும். இருக்கிறதுலே நன்மை செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி செய்து பாருங்கள். உங்கள் இருதயத்தில் வருகிற சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. சந்தோஷம் நமக்கு எப்படி வரும்?
தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும் போது, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையின்படி காரியங்களை நடப்பிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறபடினால் அப்படி செய்யும் போது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். அப்படி செய்து பாருங்கள், ஒருவருக்கு ஒரு நன்மை செய்து பாருங்கள், உங்களுடைய இருதயம் பூரிப்படைவதை உங்களால் உணர முடியும். உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிவதை உங்களால் உணர முடியும். ஏனென்றால் தேவன் சொல்லுவதை நீங்கள் நிறைவேற்றும் போது அது உங்களுக்கு அது சந்தோஷமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 14, 21, 22, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறாள் அல்லவா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. தீமையை யோசிக்கிறவர்களுக்கு அல்ல, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபை உண்டு, தேவனுடைய சத்தியம் உண்டு. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய கிருபை என்ன செய்யும்? பெருகிக்கொண்டே இருக்கும். அவர்களுக்கு கிருபை உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு கிருபை உண்டு. இன்னும் நீதிமொழிகள் 19, 17 வாசிக்கும் போது அங்கே சாலமன் ஞானி எழுதுகிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 19, 17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாராம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் என்ன செய்கிறார்? திரும்ப கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏழைகளுக்கு நீங்கள் இறங்குகிறீர்கள் என்று சொன்னால், ஏழைகளுக்கு நீங்கள் நன்மைகளை செய்கிறீர்கள் என்று சொன்னால், யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள் என்றால் மனிதனுக்கு அல்ல, பரலோகத்தின் தேவனுக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள். அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுக்கிறார். நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல நமக்கு திரும்ப கொடுப்பது, பரலோகத்தின் தேவனே உங்களுக்கு திரும்ப கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. செய்யாமல் இருந்தால் எப்படி தேவன் நமக்கு திரும்ப தர முடியும்? செய்யாமல் இருந்தால், நாம் ஏழைகளுக்கு செய்யாமல் இருந்தால், ஏழைகளுக்கு கொடுக்காமல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு எப்படி திருப்பி தர முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால், கர்த்தர் நமக்கு திரும்ப தர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், இறங்கி நன்மைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது தேவன் உங்களுக்கு அதை திருப்பி அவர் பல மடங்காய் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பலரும் நன்மைகளை நாம் செய்கிறோம், நன்மைகளை நாம் செய்கிறோம். நீங்கள் செய்கிறீர்கள், அதற்கான பலன்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயம் திருப்பி கொடுப்பார். அவர் வறுமையை நம்மை விடுகிற தேவன் அல்ல, அவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதை திரும்ப கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அப்படி திரும்ப கொடுப்பார் என்று சொன்னால் வானத்திலிருந்து அப்படியே கட்டுக்கட்டாய் பணம் போடுவார். அப்படி ஒன்றும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அதை தேவன் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறதை நாம் அறிய முடியும். ஒருவேளை நாம் உழைக்கிற உழைப்பை தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வருமானங்களை சிறிய அளவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை, நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய கையின் பிரயாசங்களை, வருமானங்களை அவர் சிறுக சிறுக ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தொழிலை வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சந்ததிகளை தேவன் அவர்கள் மூலமாய் ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். இப்படி தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதனால் வேலை செய்ய வேண்டாம் என்றல்லோ, வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யாமல் இருந்தால் அது சோம்பேறித்தனம். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் அப்படி வேலை செய்யாதவர்களை ஒருவரையும் தேவன் உயர்த்த முடியாது. கர்த்தர் நமக்கு, அதாவது வேலைகளை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையிலே கஷ்டமான வேலைகளாக இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செய்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் வேலை செய்கிறவனாக இருக்க வேண்டும். வேலை செய்யாமல் சோம்பேறிகளை தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? உயர்த்தவே முடியாது. சோம்பேறிகளை உயர்த்த முடியாது, சோம்பேறிகளை ஆசீர்வதிக்க முடியாது. அதே சமயத்தில் அதாவது கடினமாய் உழைக்க வேண்டும். கர்த்தருடைய நாம பாருங்க, தேவன் உழைக்கிற மனிதர்களை தான் தேவன் வேதாமத்திலும் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேலை செய்வதை தான் தேவன் தெரிந்து அப்படியே தேவன் பயன்படுத்தி இருக்கிறத நாம் பார்க்கிறோம்.
சோம்பேறிகள் ஒருபோதும் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது, உயர முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக வாழ்ந்தாலும் நாம் சுறுசுறுப்பாய் வேலை செய்வதாக இருக்க வேண்டும். வேலைகளை உண்மையாய் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு செய்து அது கிடைக்கிற வருமானங்களை உண்மையாய் என்ன செய்ய வேண்டும். இந்த வருமானங்களை கொண்டு தேவன் நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். செய்யாமல் இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அதை திரும்ப கொடுக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வேலைகளை செய்யாமல் இருந்தால் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒருபோதும் கர்த்தர் பார்க்க முடியாது. அருமையான வேலை தேவன் சொல்லுகிறான், நீ கடினமாய் உழைக்க வேண்டும், வேலைகளை செய்ய வேண்டும், வேலைகளை செய்து தன் வாழ்க்கையை தன் காரியங்களை நியாயமானபடி நடத்த வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனை தான் தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் தேவனால் உயர்த்தப்படுகிறார்கள். தேவனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். அநேக குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் ஒரு காலத்திலே தரித்திரமாய் வாழ்ந்தவர்கள் தான். ஒரு வேளை ஆகாரத்திற்கு வழியில்லாத மனிதர்கள், ஒரு வேளை ஆகாரத்திற்கு அதாவது வசதி இல்லாமல் குடும்பங்கள் தான் சில ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய வாழ்க்கை அந்த வறுமைகள் எல்லாம் தேவன் மாற்றி, தரித்திரங்களை மாற்றி தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு கர்த்தருக்குள்ளே செழிப்பான ஒரு நிலையிலே தேவன் விசுவாச குடும்பங்களை நடத்துகிறத நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வறுமையின் மத்தியிலும் கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள், தரித்திரத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காக வாழும்போது தேவன் அவர்களை வறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. என்றைக்கும் அந்த தரித்திரத்திலே தேவன் நம்மை வைக்கிறவர் அல்ல. என்றைக்கும் நம்மை அந்த வறுமையில் தரித்திரத்தில் நம்மை வாழ விடுகிறவரும் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தரித்திரத்தின் மத்தியிலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், நன்மைகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். கஷ்டத்தின் மத்தியிலும் நன்மைகளை செய்யும் போது தேவனுடைய நாமம் அதில் என்ன செய்கிற மகிமைப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர்கள் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவர்களுக்கு வருகிற எரிச்சலை நாம் பார்க்க, எரிச்சலை அவருடைய வாயிலிருந்து என்னெல்லாமோ வார்த்தைகளை பேசுகிறார்கள். நாங்களோ தரித்திரத்தில் இருக்கிறோம், நாங்களோ பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பின்ன எப்படி நன்மைகளை செய்வதென்று சொல்லி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. என்ற நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். என்ற நன்மைகளை செய்வதற்கு நாம் ஆண்டவரிடத்திலே கிருபை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நன்மைகளை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, நன்மைகளை செய்ய கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யும் போது அது நம்முடைய குடும்பத்திலானாலும் சரி, நம்முடைய சபையின் வாழ்க்கையிலானாலும் சரி, நாம் வேலை செய்கிற இடங்களிலானாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யும் போது அதனால் உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கப்படுகிறது, உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்கள் மத்தியிலே பிரகாசிக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் அவ்விதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்வதற்கு அதிலே நாம் பழகிக்கொள்வோம். அதிலே நாம் இன்னும் அதிகமாய் பெருகுவோம். செய்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் அதில் பெருகுவதற்கான கிருபைகளை ஆண்டவரிடத்தில் கேட்போம். அது பரலோகத்தில் ஒரு நாள் நமக்கு பிரதிபலங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பூமியோடு முடிந்து போவதல்ல, அது பரலோகத்தில் உங்களுக்கு மகிமையை கொண்டு வருகிறது, கனத்தை கொண்டு வருகிறது, அது அழியாமையை கொண்டு வருகிறது. பரலோகத்தில் நீங்கள் தேவனால் பெரிய அதாவது பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆகையினால் அதை எண்ணி சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார்.
நேசித்தவர் உனக்கு எதிராய் பேசினரோ, நன்மை பெற்றவர் குந்தன் முதுகில் குத்தினரோ. நேசித்தவர் உனக்கு எதிராய் பேசினரோ, நன்மை பெற்றவர் உந்தன் முதுகில் குத்தினரோ. பெற்ற பிள்ளைகள் உன்னை வெறுத்து தள்ளினரோ, பெற்ற பிள்ளைகள் உன்னை வெறுத்து தள்ளினரோ. வளர்த்து விட்டவர் உந்தன் மார்பில் பாய்ந்தனரோ, நீ வளர்த்து விட்டவர் உந்தன் மார்பில் பாய்ந்தனரோ. உன்னை காட்டிலும் மிக அதிக பாடுகள், உன்னை காட்டிலும் மிக அதிக பாடுகள் அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. நிந்தைகளை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. அவமானம் அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. துரோகங்கள் அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். ஊழியத்தின் பாதையிலே வேதனையோ, சுமந்திட முடியாத பாரங்களோ. ஊழியத்தின் பாதையிலே வேதனையோ, சுமந்திட முடியாத பாரங்களோ. கண்ணீரும் இரத்தமாகி போனதுவோ, உன் கண்ணீரும் இரத்தமாகி போனதுவோ. ஏன் மறந்தீர் என்று கதரும் சூழ்நிலையோ, தேவா ஏன் மறந்தீர் என்று கதரும் சூழ்நிலையோ. உன்னை காட்டிலும் மிக அதிக பாடுகள், உன்னை காட்டிலும் மிக அதிக பாடுகள் அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. சோதனை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. வேதனை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. நீரை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார்.